வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உச்சத்தை தொடும் மரக்கரியின் விலை. தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம். ஒரே நாளில் கடும் சரிவு. பாதுகாப்பற்ற மதகில் வீழ்ந்த மாணவி உயிரிழப்பு. சீரற்ற வானிலையால் 8000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஹரக்கட்டாவுடன் நெருங்கிய உறவில் வெலிகம பிரதேச சபை தலைவர். போலீசார் வெளியிட்ட தகவல். தென்னிலங்கையில் பரபரப்பு. துப்பாக்கி சூட்டிற்கிலக்கான பிரதேச சபை தலைவர் உயிரிழப்பு. ஒரே நாளில் 6 சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவு. போலீசார் தெரிவிப்பு. சிப்பந்தியின் விசாரணையில் சிக்கிய கெஹல் பத்திர பத்மி. சொத்துக்கள் பறிமுதல். சிப்பந்தி விவகாரத்திலிருந்து தப்பிய சிலோன்பாய். ஜே.கே. பாயின் திடுக்கிடும் வாக்குமூலம். தெற்கில் கைப்பற்றிய போதைப் பொருட்கள். சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு. கொழும்பிலிருந்து சென்ற சொகுசு பேருந்து விபத்து. ஒருவர் பலி, பலர் காயம். உகண்டாவில் கோர விபத்து. 60க்கும் மேற்பட்டோர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை உயர்வடைய கூடும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த விடயத்தை கொழும்பு மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எஸ்.எம். உபசேன தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பயிர்ச்செய்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே எதிர்வரும் வாரங்களில் மரக்கறிகளின் விலை உயரும் என்பது வெளிப்படையானதென அவர் தெரிவித்துள்ளார். வானிலை மாற்றங்களுக்கு முன்பு விலை குறைவாக இருந்தன. அது விவசாயிகளை பாதித்தது. இருப்பினும் வரும் நாட்களில் விலை நிச்சயமாக உயரும். அத்துடன் இலங்கையில் ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக வானிலை இப்போது மரக்கறிகளின் விலையை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளதென தெரிவித்தார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன. அதன்படி இன்று 20,000 ரூபாவினால் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,48,237 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் 44,040 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,52,250 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் 40,370 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 3,23,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 38,540 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 3,08,300 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக பாதுகாப்பற்ற மதகில் வீழ்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவி ஹங்வெல்ல ராஜசிங்க மத்திய கல்லூரியில் கல்வி பயின்று வந்த மாணவி என தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவி பேருந்து தரிப்பிடம் அருகே காத்திருந்த போது அவர் பாதுகாப்பற்ற மதகில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அவரை அவிசாவளை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நிலையில் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களில் 2,052 குடும்பங்களை சேர்ந்த 8,346 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 335 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் பல பகுதிகளில் வெள்ளம், மண்சரிவு மற்றும் பலத்த காற்றால் சேதங்கள் பதிவாகியுள்ளன. வளிமண்டலவியல் திணைக்களம் அடுத்த 12 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் மண்சரிவால் மலையக ரயில் போக்குவரத்து தடப்புரண்ட நிலையில் இன்று நண்பகல் வரை சேவைகள் வழமைக்கு திரும்பாது என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே 11 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெலிகம பிரதேச சபை தலைவர் பதவி தொடர்பில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ள நிலையிலேயே லசந்த விக்ரமசேகர துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெடிகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய லசந்த விக்ரமசேகர என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டை நடத்த பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்சரி ஜெயலலிதன் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றன. இன்று காலை துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த பெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெலிகம பிரதேச சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து வெலிகம பிரதேச சபை தலைவர் பதவி தொடர்பில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளமை தெரியவந்துள்ளது. இந்நிலையில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரகட்டா எனப்படும் நடுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை 10:30 மணியளவில் பிரதேச சபை தலைவரின் அலுவலகத்திற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியொருவர் துப்பாக்கி சூடு நடத்தி தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று பொதுநாள் என்பதால் பொதுமக்களுக்கு அவரை சந்திக்க நேரம் வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு முகக்கவசம் அணிந்து சாதாரண நபரை போல உடையணிந்து வந்த துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் ஒரு பெண் தலைவரின் அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் கையெழுத்திட சென்றதாகவும் இதனையடுத்து துப்பாக்கி சூடு நடத்திய நபர் அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது அவர் வெளியே வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து துப்பாக்கி சூடு நடத்திய நபர் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ளார். தலை மற்றும் கழுத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்களால் தலைவர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமசேகர பிரதேச சபையின் தலைவர் நாற்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த லசந்த விக்ரமசேகர மாத்தறை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் கடந்த திங்கட்கிழமை மாத்திரம் 6 சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களில் 5 சம்பவங்கள் காதல் உறவுகளால் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம், ஆனமடுவு, தெபுவன, கண்டிக்கம்பளை, களுத்துறை, பயாகலை, அம்பாறை, தமன ஆகிய பிரதேசங்களில் இருந்து இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 12, 14, 15 மற்றும் 17 வயதுடைய சிறுமிகளே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பிள்ளைகளின் நாளாந்த செயற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் மிகவும் கவனமாக இருக்குமாறு போலீசார் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்ர பத்மேவினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ரூபாய் 50 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் முறைகேடான சொத்துக்களை விசாரிக்கும் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இசாறு சிவந்தியுடன் கைது செய்யப்பட்ட கம்பகா பாபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராயவும் நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. மேலும் கெகல் பத்ர பத்மேவின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள், வெடிப்பொருட்கள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் சர்வதேச ரீதியில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை முன்னெடுத்து சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டுவரப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான குற்றவாளியான இசாறு சிவந்தியை இந்தியாவிற்கு கடத்தியதில் சிலோன்பாய் என்ற நபருக்கு தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிவந்தியுடன் கைது செய்யப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே.கே. பாய் இதனை வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இசாறு சிவந்தி பிடிபட்ட போது சிலோன்பாய் நேபாளத்தில் இருந்துள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. ஜே.கே. பாயை போலவே சிலோன்பாயும் துபாயிலிருந்து மனித கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் தெற்காசிய நாடுகளான இந்தியா, நேபாளம், பூட்டான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் மாலத்தீவுகளில் மனித கடத்தற்காரர்களுடன் இந்த சந்தேக நபர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு இந்தியாவில் தங்குமிடம் வழங்கவும் வேறு நாட்டிற்கு தப்பி செல்ல தேவையான வசதிகளை வழங்கவும் குறித்த கடத்தற்காரர்கள் ரூபாய் 2 மில்லியன் முதல் அதற்கு மேல் பணம் வசூலிப்பதாகவும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிலோன்பாய் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருவதாக கூறப்படுகின்றது. தெற்கு கடற்பரப்பில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகையை இந்நாட்டிற்கு கடத்தியவர்கள் தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி வெளிநாட்டில் தலைமறைவாக்கியிருந்து இந்நாட்டில் பாரியளவு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் தெவுந்தர பிரதேசத்தில் வசித்து வந்த செகான் சத்சர அல்லது டெகிபால மல்லி என்றும் அவருடைய சகோதரரான துஷான் நெத்சர அல்லது கலுமல்லி ஆகியோர் தொடர்பில் இவ்வாறு சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறித்த சந்தேக நபர்கள் இருவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதித்து கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டார். அண்மையில் தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை மூலம் 139 கிலோகிராம் ஐஸ், ஹெரோயின் மற்றும் ஹசிஸ் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. டெகிபால மல்லி மற்றும் களமல்லி ஆகியோரால் குறித்த போதைப்பொருள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்த சந்தேக நபர்கள் துபாய் அல்லது வேறு வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்த இந்த போதைப்பொருள் கடத்தலை நடத்தி வருவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இருவரின் தொலைபேசி பதிவுகளையும் வரவழைக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 கடற்றொழிலாளர்களையும் நேற்று காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். அதன்படி குறித்த நபர்களை எதிர்வரும் நவம்பர் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பயணிகள் பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் பெரியகட்டு பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியில் இன்று புதன்கிழமை அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். உகண்டாவில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 63 பேர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர். கம்பால குலு நெடுஞ்சாலையில் இன்றைய தினம் எதிரெதிர் திசைகளில் பயணித்த 2 பேருந்துகள், லொரி மற்றும் கார் ஆகிய 2 வாகனங்களை முந்தி செல்ல முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 பேருந்துகளும் மோதியதால் அதனுடன் பயணித்த ஏனைய சில வாகனங்களும் கட்டுப்பாட்டை இழந்து பாதையில் கவிழ்ந்துள்ளன. விபத்தில் காயமடைந்தவர்கள் உகண்டாவின் மேற்கு நகரமான கிரியாங்கோண்டோவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து தொடர்பில் உகண்டா போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்து ஏற்பட்ட நெடுஞ்சாலை உகண்டா நாட்டின் பரபரப்பான ஒரு நெடுஞ்சாலையாக கருதப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.